சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடுக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முத்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் எண்ணல் செய்த அருட்பெருமாடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீரனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்கள் அணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போக மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. கஷ்டம் நேரும் பொழுது பகவான்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா பகவான் தன்னுடைய சாநித்தியத்தை மகான்கள் குருநாதாள் மூலமாக நமக்கு உணர்த்துற. அடியார்கள் வேற இல்லை, ஆண்டவன் வேற இல்லை. அவளோட வருகைங்கிறது நமக்கு நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காகவே இருக்கு. ஒரு தம்பதி சுந்தர்ராமன் சிவகாமின்னு பேரு. நம்ம சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவா. ஒரு சமயம் பெங்களூர்ல அவர் உத்தியோகத்துல இருந்த போது ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை. ஆபீஸ்னா பிரச்சனை இருக்குமே, பிரச்சனை இல்லை அப்புறம் ஆபீஸ் இப்படி. அது ஏதோ ஒரு இஷ்யூ அவருக்கு. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கார். மனசு கவலை. சுவாமிகிட்ட போய் சொல்றதுக்கு இங்கேருந்து தபோவனை வந்து சொல்லணும் இல்லையா, அப்படி நம்ம அப்படிதான் நினைப்போம். சுவாமி இருக்காருன்னா போய் சொல்லணும்னு நினைப்போம். இங்கே இருந்து சொன்னாலே அவருக்கு தெரியுங்கிறது நமக்கு தோணாது. மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இருக்கார். சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றார். ராத்திர பூஜை பண்ணும்போது சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த மனச்சுமை குறையல. அன்னைக்கு பக்கத்துல இருந்த ஒரு கோவிலுக்குள்ள ஒரு குகை இருக்கு. அங்க கிருஷ்ணானந்த பாரதின்னு ஒரு சுவாமிகள் இருந்திருக்கார். அந்த சுவாமிகள் இவாத்துக்கு விஜயம் பண்றார். இவாளுக்கு ஆச்சரியம், யாரோ ஒரு மகான் வந்திருக்கா. குரு பக்தாள்லாம் எந்த குருவை பார்த்தாலும் அந்த குருக்குள்ள தன் குருவை பார்ப்பா. அப்படி நமஸ்காரம் பண்ணோன்னு அவர் சொல்ற, நான் சும்மா வரலம்மா, உங்க குருநாதர் சத்குரு ஞானானந்த சுவாமி வந்து எனக்கு தியானத்துல வந்து என் குழந்தை ரொம்ப மனசு வியாக்குலப்படுறான், கவலைப்படுறான், எல்லாம் நன்னா நடக்கும்னு சொல்லிட்டு விபூதி குங்கும பிரசாதம் கொடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. நீங்க தானம் கொடுக்குற. சுவாமி தபோவனத்தில் இருக்காரு. இப்போ
சுவாமியே திருவாணிகர் சுவாமி சொல்லியிருக்காரு, காலம் இடம் தேசம் எல்லாம் சாமிக்கு கிடையாது, தேவைப்படும் போது ஊடுருவி வருவோம்ங்கிறார். அப்படி இவா துக்கப்பட்டு இந்த தேசம் இப்படி பாழா போயிட்டு இருக்க, தர்மத்திலிருந்து விலகி இருக்கே, சமண இருள் பரவி இருக்கேன்னு வேதனைப்படும் போது மங்கையர்க்கரசியாரும் குலச்செரியாரும் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறா. சுவாமியுடைய சங்கல்பத்தினாலேயே சிதம்பரத்திலேருந்து வந்த ஒரு அடியவர் மூலமாக ஞானசம்பந்த மூர்த்திக்கு செய்தி அனுப்பிச்சு, ஞானசம்பந்த மூர்த்திகள் கிளம்பிட்டார், அவர் வந்துடுவார் இந்த அடியார் சொன்னதே வாழ்க்கை அவ்வளவு ஆறுதலா இருந்துடுத்தோ. சர்வ நிச்சயமா ஒரு மகான் திருவடி பட்டுடுத்துனா அந்த இடத்துல இருக்கிற துர்பிக்ஷம் என்னவோ பாபம் என்னவோ விலகிடும், அதுல டவுட் இல்லை. அவர் கிளம்பும் போது அவருக்கு சுவாமி சொல்லியிருக்கார், அவர் சிவனடியார் தான், ஆனாலும் அவருக்கு ஒரு பேர் உண்டு, ஸ்பெஷல் பேர். என்ன? ஆளுடை பிள்ளைன்னு பேர் உண்டு ஞானசம்பந்த மூர்த்திகள். அதனால நீ இப்படிதான் போகணும்னு சொல்லியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நீ கல்யாண கோலத்தில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். நம்ம இஷ்டம் இல்லை, அது அவர் சொல்லி கேட்டாகணும். மாணிக்க வாசகர் அவர் விருப்பப்படி விட்டுடுங்கிறார் ராஜாட்ட. அப்பர் சுவாமிகள் துறவர் கோலத்துல இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தார். இவர் ஒரு இளவரசன் மாதிரி தான். பகவானே அவருக்கு பந்தல்ல இருந்து சிவிகையில இருந்து கொடுத்திருக்கார். அப்புறம் திருச்சின்னங்கள், சங்கநாதம், எக்காலம் அதெல்லாம் உண்டாம், ஜெய கோஷம், அப்படிதான் போனோம் எங்கேயுமே. அப்படி இதெல்லாம் முழக்கத்தோடு தான் கிளம்பி வருவார். அப்படி அங்கேருந்து வர வழியில் எங்கெங்கெல்லாம் கோவில்கள் தென்பட்டதோ எல்லா இடத்துலையும் பதிகங்கள் பாடிண்டே வர. அது பந்தலே வெள்ள விளையாறு முத்து பந்தல், அப்புறம் முத்து சிவிகை. இவரே வெள்ள விளையாருன்னு இருக்கார், நெத்திர வெள்ளை விபூதி இருக்க. சுத்தி இருக்கிற அடியார்கள்லாம் தூய்மையான வெள்ளாடை உடுத்திண்டு நெத்தி நிறைய விபூதி விட்டு இருக்காளாம். இந்த காட்சி எப்படி இருக்குன்னு அவர் சொல்றார். சாதாரண சமுத்திரத்துல நிலவு தோன்றும், அந்த நிலவோடைய ஒளிப்பட்டு இந்த அலை அப்படியே ஒரு அழகு இருக்கும் அதுல. இது சாதாரண கடல் இல்ல, பார்க்கடல்ல நிலவு தோன்றுன எப்படி இருக்குமோ அப்படி விளவிளேன்னு இருந்தாலும் எல்லாரும். என்ன ஒரு கவிமயமான கற்பனை இல்லையா? வந்த சிவனடியாரோட வர்ற காட்சியே அப்படி இருக்கான் பாக்குறதுக்கு. இவ வர்ற வழியிலேயே சில சமணர்களை பார்த்தா மதுரை நெருங்கறத. அவளை பத்தி சொல்லும்போது அப்பர் சுவாமிகள் ஒரு வசவு வார்த்தை சொல்லுவார், அதை இவரும் யூஸ் பண்ணியிருக்க. என்ன? நின்றுண்டு திரியும் கையர் எதிர் வந்து நீ வீருங்கள் கொன்று அறஞ்சொன்ன தேவை கும்பிட வந்தால் இந்த வென்றிகொள் சின்னம் என் கொல் வீறு என் கொல் யாரை வென்றீர் என்றனர் தடுத்தார் என்றும் ஈரிலான் அடியார் தம்மை. நின்னுண்டே சாப்பிடுறவா அப்படின்னு வைக்கிறார். அந்த வசவுக்கு ஆளாகாம நாம இருக்கணும் இல்லையா? உட்காந்துதான் சாப்பிடணுமா. மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபனம் பண்ண சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் நின்னுண்டு ஜலம் குடிச்சா கூட தப்பும்பாரான். என்ன அவசரம், ஒரு நிமிஷம் உட்காந்து குடிங்க அப்படிம்பாரான். அவசரமா சாப்பிட்றதோ தீர்த்தமோ ஆகாரமோ உடம்புல சேராது. ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான்னா அது பின்னாடி ஏதோ ஒரு சயின்டிபிக் ட்ரூத் இருக்கும், நமக்கு தெரியாது. மகாபிரிவா சொல்றார், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத, நம்ம முன்னோர்கள் பெரியவாள்லாம் சொன்னது சரியாதான் இருக்கும், அப்படியே கட்டுடுங்கிற. அதான் நின்றுண்டு திரியும் கையருங்கிற. அவ எதிர்த்து சொல்றாளாம், என்ன பெருசா எக்காலம் விட்டுண்டு போறீங்க, என்ன யாரை ஜெயிச்சுட்டு, நீ என்ன பெரிய ராஜாவா, நீ பொறாம அப்படின்னு இப்படியெல்லாம் போகக்கூடாது. ஏற்கனவே சம்பந்தர் சரித்திரத்திலே உண்டு. அது மாதிரி ஒரு இடத்துல பௌத்தர்கள்லாம் எதிர்த்த போது எங்களோட போரிட்டு வாதிட்டு ஜெயிச்சுட்டு தான் இதெல்லாம் ஊதலாம்னுட்டாலாம். இதெல்லாம் எங்க ஏரியாவில் இந்த சத்தம்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றவள் இருக்காள் இல்லையா? இது இந்த சரித்திரம் இல்லை, நான் சொல்றது சம்பந்தர் சரித்திரத்தில் உள்ள ஒரு விஷயம். அப்ப சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சம்பந்தருக்கு பிஏ மாதிரி. அவர் தான் இவர் பாட்டுகள் பாடும்போது அவர் எழுதிப்பார். அவர் சொன்னார், இவாளோடெல்லாம் பேசுறதுக்கு நீங்க வரப்படாது, நாங்களே போறோம் அப்படின்னு அவளோட விவாதம் பண்ணி இந்த சிவபெருமானையும் சம்பந்த மூர்த்திகளும் ஒத்துக்காம துவேஷிக்கிறவாளுக்கு தலை வெடிக்க கடவுள் நேரம் வெடிச்சு விடுதான்.
பெரிய புராணத்துல அந்த தகவல் வருது. இதுல இவாள் அதே மாதிரி தடுக்கிறா. கொன்று அறஞ்சொன்ன தேவைங்கிறா. என்ன உங்க யக்ஞ யாகங்கள்லாம் எல்லாம் அஹிம்சா தர்மம் இல்லாம இருக்கு. உங்களுக்கு எல்லாம் யக்ஞ யாகங்கள் எல்லாம் பலி கொடுக்கிறாப்புல இருக்கு. அதெல்லாம் உங்க சாமியெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், உங்க வேதத்தை ஒத்துக்க மாட்டோம். என்னத்தை ஜெயிச்சுட்டு நீங்க எங்க போறேன் அப்படின்னு இவ என்ன பண்ணினான்னு பதில் சொல்றார். ஜஸ்ட் இக்னோர்ட் அப்படிங்கிற. அது எப்படியா, ஒரு மத யானை வரும்போது தாமரை நூலால அது காலை கட்டினா அது என்ன ஆகுமோ அப்படி ஆயிடுச்சுங்க. கேர் பண்ணவே இல்லை. இவா பாட்டு கரகர மகாதேவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்காளாம். நீங்கள் பாட்டு கத்திட்டே கிடக்கட்டும். மதுரைக்கு வந்துட்டார். சுவாமி அம்பாளையும் தரிசனம் பண்ணினார். மனசு உருகி வேண்டின்றார். கைமலை சாபம் தீர்த்த கருணையும் கடலை தாழ்ந்து மும்முறை வளைந்து ஞான முகிழ்முலை பாலினோடு செம்மணி வள்ளத்து ஈந்த திருவோடும் தொழுதானந்த மெய்மய வெள்ள தாழ்ந்து நின்றனர் வேத செல்வர். யானையுடைய சாபம் தீர்த்தவரான ஐராவத்தோட சாபத்தை தீர்த்தார்னு இருக்கு இல்லையா ஒரு லீலை. அந்த சோமசுந்தரேஸ்வரரையும் தனக்கு ஞான பால் கொடுத்த அம்மாவான மீனாட்சியும் முகிழ்முலை பாலினோடு செம்மணி வள்ளத்து ஈந்த திருவோடும் தொழுதார். மெய்மறந்து அப்படி சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கார். சரீர பிரஜை இல்லாமல் இதை மெய்யின்னு சொல்றோம். இது மெய்யில வாஸ்தவத்தை இது பொய். இது மெய்யின்னு ஒரு பேர் இருக்கிறதே தப்பு. இப்ப மெய் மறந்துன்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை மறந்து இல்ல, சரீரத்தை மறந்து மெய்யில் ஆழ்ந்து சுவாமிகிட்ட ஆழ்ந்து அப்படி நின்றனர். யாரு? வேத செல்வருங்க ஞானசம்பந்த மூர்த்திகளை. மறை வழி நின்று நின்னை வந்தி செய்து உய்ய மாட்டார் நிறை வழி வஞ்ச நெஞ்ச சமணரை நெறிகள் எல்லாம் சிறைபட வாதி செய்ய திருவுளம் செய்தி கூற்றை குறைபட உதைத்தோ என்று குறித்து உரைப்பதிகம் பாடினார். வேதம் இப்படி வாழணும்னு சொல்றது, அதை வா கேட்க மாட்டா. இப்ப பசங்கள்லாம் படிச்சுட்டு பெரும்பாலும் வெளிநாட்டுல தானே வேலை பார்க்கிறா. அநேகமா வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படிதான் இருக்கா. அதுல போன இடத்துல போனபடி மனம் போனபடி வாழறதுன்னு ஒரு கூட்டம் உண்டு. எங்க இருந்தாலும் நம்ம சம்ஸ்காரத்தை விடப்படாதுன்னு இருக்கிற கூட்டமும் உண்டு. அந்த மாதிரி உள்ளவாட இன்னைக்கு இருக்கா. அப்ப அவ அப்பா அம்மா எங்கேயோ இருந்தா கூட ஒரு நாள் கிழமைனா என்ன பண்ணணும்னு அவளுக்கு போன் பண்ணிக்கோ மெசேஜ் அனுப்பிச்சோ கேட்டு அவ சொல்றபடி நடந்துக்கிறான். சில சமயங்களே அவ பக்கத்துல இருந்து அவளுக்கு சகாயம் பண்ண முடியும். சில சமயம் போக முடியாத சூழ்நிலை இருக்கும். சில பேர் இல்லை எங்களுக்கெல்லாம் அங்க சரியா வராது, நாங்க இங்கே இருந்துக்கிறோங்கிற அப்பா அம்மாக்கள் உண்டு. ஆனா இவாளுடைய செய்தி அவளுக்கு கிடைச்சி இவ சொன்னபடி அவ அங்க இருந்துண்டு, நான் ஒரு ஆத்துக்கு போயிருக்கேன், நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுண்டு அவ அது ஏதோ ஒரு கால் ஒண்ணு சொல்லுவாளே அந்த இன்டர்நெட்ல பார்த்துண்டு அதுல அங்க இருந்து சம்பிரதாயமா உடவு உடுத்துண்டு அந்த ஸ்கிரீன்ல நமஸ்காரம் பண்ற. என்ன அர்த்தம்? அவ அப்பா அம்மா அப்படி வளர்த்துருக்கான்னு அர்த்தம். இவா வீட்லயும் அவ வீட்லயும் நீங்க எந்த ஊருக்கு வேணா படிக்கப்போ பழைக்கப்போ சம்பாதி, அது வேற. அதனால தெய்வீகத்தை சம்பிரதாயத்தை இழக்கணும்னு இல்லையா? அப்படி இருக்கிறவா இருக்காள் இல்லையோ? அப்ப அவ எதை ஆசிரியிக்கிறான்னா அப்பா அம்மா சொல்றத கேட்கிறா, அவ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றா இல்லையா? அப்படி அப்பா அம்மா விட்டுட்டு எங்கேயோ அந்த குழந்தைகள் போயிட்டாப்புல தெய்வீகத்தை விட்டு இறங்கி எங்கேயோ லௌகீகத்துல பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் கர்மவசாத்து. இப்ப நமக்கு அப்பா அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல சுவாமி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேதம். அதை எடுத்து சொல்லக்கூடியவாதான் வைதிகால், சாதுக்கள், அடியவர்கள், குருமார்கள். அப்ப அதுபடி நடந்துட்டோம்னா சரீரத்தால விலகி இருந்தாலும் உணர்வுனால ஒன்றுபட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். அதுக்கு தானே வாழ்ந்த ரிஷிகள்லாம் அதை சொல்லியிருக்கான் சுவாமியோட ஆக்ஞைய. அதனால மறை வழி நின்று நின்னை வந்தனை செய்து உய்ய மாட்டாருங்கிற. அதான் வாழ வரும் வழிக்கு வரமாட்டாங்க.
நிறை வழி வஞ்ச நெஞ்ச சமணரை. மனசுல பூரா கட்ட எண்ணம், வாயெல்லாம் அஹிம்சா தர்மத்தை பேசுறது. நெறிகளெல்லாம் சிறைபட வாது செய்ய திருவுளம் செய்தி. அவெல்லாம் தப்பா உணர்ந்து அவ சிறைப்படக்கூடிய அளவுக்கு வாதம் பண்றதுக்கு நீங்க திருவுளம் பண்ணணும். கூற்றை குறைபட உதைத்தோ என்று குறித்து உரை பதிகம் பாடினார். மார்க்கண்டேயனுக்காக யமனையே உதைச்சாள் இல்லையோ, இவாளை விலக செய்கிறது உங்களுக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டார். கோவில்ல இருந்து வெளியில வரத்த அங்க ஒரு சிவனடியார் வந்திருக்கார், வாகீச முனிகள்னு பேரு. வாகீசன்னா திருநாவுக்கரசருக்கு ஒரு பேர் உண்டு, இது அவர் இல்ல. அங்கே இருக்கிற ஒரு அடியார், குலச்செரியார் போல மங்கையர்கரசியார் போல அசந்து மறந்து பக்தி பண்ற நிலைமையில இருக்கிறவாள் ஒருத்தர். அவர் இவரை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் பண்ணி என்னோட மடத்தை வந்து தங்கலாமேங்கிற. இவருக்கு அது விருப்பம். இந்த ஓலை அனுப்பிச்சிருக்கார் மந்திரி. ராணியும் ரொம்ப பக்தி உள்ளவள், அவ எங்கேயாவது மாளிகையில தங்க வைப்பா. நமக்கு அது சரியா வராது இல்லையா? பெரியவாட யாத்திரை போது பெரிய பெரிய கோட்டீஸ்வராலாம் எங்களோட இடத்துல தங்குங்கன்னு பெரியவாட கேட்டுட்டு இருக்கா. அவர் வந்து பாழடைஞ்ச கோவில், லீவ் விட்ட பள்ளிக்கூடம், நடமாட்டம் இல்லாத மண்டபம், அதுதான் அடியார்களுக்கு உகந்தது இல்லையா? கணேசநாத் மகாராஜ்னு ஒருத்தர் இருந்திருக்கார் சத்ரபதி சிவாஜி காலத்துல. அவர் மாதிரி எளிமையா இருந்த ஒரு சாது. அவரை பத்தி தெரிஞ்சுன்னு சிவாஜி ஒரே ஒரு தடவை நீங்க என்னோட அரண்மனைக்கு வரணும்னார். ரொம்ப கேட்டார். அவர் ஒரு பக்தரான ராஜாங்கனால வந்துட்டார். ஏதோ நிறைய ஆகாரம் எல்லாம் வச்சா, நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன்ப்பா, உங்களுக்கு எது வேணுமா சாப்பிடுங்க, பாக்கி நாங்கள் பிரசாதமா எடுத்துக்கிறோம். கொஞ்சோண்டு எடுத்துட்டேன், போரும்பா. சத்சங்கம் எல்லாம் பண்ணார். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஒரு சந்தனத்துல பண்ண ஒரு கட்டில், சந்தன மரத்துல பண்ணு, அது மேல மெத்தையெல்லாம் விரிச்சிருக்கு. எனக்கெல்லாம் சரிப்படாது அப்படிங்கிறார் அவர். நீங்கெல்லாம் ராஜா, நீங்க படுத்துக்கலாம், எனக்கு சரிப்படாது அப்படிங்கிறார். ஒரு சார் இல்ல இந்த கட்டில் இப்பதான் பண்ணி வந்திருக்கு, முதல்ல உங்களை மாதிரி ஒரு பெரியவா படுத்துனுட்டான்னா எனக்கு அது பிரசாதமா கிடைக்குங்கிற. சரி அப்படின்னு ராஜா போயிட்டார். இவர் என்ன பண்ணார், இது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தவரோ ஒரு கோணி பை நிறைய செங்கல் எடுத்துன்னு வந்திருக்கார். 8-10 செங்கல். அது மேல ஒரு வஸ்திரத்தை விரிச்சு செங்கலை போட்டுட்டு அது மேல படுத்துட்டாராம். இவர் எப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறாரோ, ஏதாவது சௌரியம் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக சிவாஜி வந்து பாக்குறார். கட்டில் மேல செங்கலை போட்டு தூங்குறாரு. மாதிரி விலவெழுத்து விட்டார். இப்ப எழுப்பப்படாது. காத்தால வெடிக்காத்தால வந்து பார்த்தா, உம்மோட ஆசையும் திருப்தி பண்ணணும், என் தர்மத்தை நான் விட முடியாதுப்பா. இன்னைக்கு கட்டில படுத்துனா நாளைக்கு எனக்கு கட்டில் கேட்கும் என் உடம்பு, எனக்கு வேண்டான்னு விட்டார். அதனால அவர் மடத்துல தங்கறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டோன்னே சம்பந்தருக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு ஒத்துண்டார். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துங்கிறத பரஞ்சோதி முனிவர் சொல்றார். அன்னைக்கு சமணர்கள் பண்ண போன அயோக்கியத்தனத்தை பார்க்க விரும்பாம சூரிய பகவான் அஸ்தமனமானாருங்க. அவளுக்குள்ள தகவல் தெரிஞ்சு கொடுத்த சம்பந்தர் வந்துட்டார். ராணியும் மந்திரியும் சேர்ந்து எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவளுக்கு தெரியும். தூண்டு பையன் அநேகமா நம்மளோட சாப்டர் க்ளோஸுங்கிறது அவளுக்கு தெரியறது. ஒத்துக்க முடியுமா தோல்வியா? அதனால தகவல் அனுப்பிச்சு அக்கம் பக்கத்து ஊர்கள் இருக்கிற 8000 சமணர்களையும் ஒண்ணு சேர்த்துட்டான். என்ன பண்ணினானா, அபிச்சார வேள்வி பண்ணினான். துர்மந்திரங்கள்லாம் சொல்லி துர்தேவர்கள் வரவழைச்சு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு வேள்வி பண்ணான். பண்ணி அதுல ஒரு அக்னியை உண்டாக்கி, இந்த அக்னியை ஞான சம்பந்தம் இருக்கிற மடத்தை போய் எரிச்சுட்டு வான்னா. ஹோமம் பண்ணா ஒரு அக்னி வருது. இந்த போகி இன்னைக்கு டயர் எல்லாம் கொளுத்துவான், அது ஒரு அக்னி தான். ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது, அது அக்னி தான். திருவண்ணாமலை மலை மேல ஏத்துறா, அது அக்னி தான். கற்பூர ஆர்த்தி பண்ணா அக்னி தான். சிலதை கும்பலாம், சிலதை தொட்டு ஒத்திக்கலாம், சிலதை பிரதட்சணம் பண்ணலாம், சிலது கிட்ட போக முடியாது. அபிச்சார ஹோமத்துல பண்ணினாலும் அதுல அக்னி பகவான் தான் வெளிப்படுறார். ஆனா மந்திராதீனமா இருக்கான், இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ஆனாலும்
இவா சொல்றத உபே பண்ணலையா. அவர் யாரு? சிவபெருமானோட நெற்றி கண்ணுல இருந்து வந்தவர் இல்லையா. புறமெரித்த பரமன் நெற்றி கண்ணில் உதித்த, புறமெரித்த பரமன் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபன் பொற்பாதம் தன்னை பணிந்து, போதஸ்வரூபன் பொற்பாதம் தன்னை பணிந்து, சரவண பவாயனும் திருமந்திரம் தன்னை சதா ஜபி என்னாவே. ஓம் சரவண பவாயனும் திருமந்திரம் தன்னை சதா ஜபி என்னாவே. புறமெரித்த பரமன் நெற்றி கண்ணின் உதித்த போதஸ்வரூபன். அக்னியிலிருந்து வந்தவர் அவர் தானே ஞானசம்பந்தர். இவர் அக்னி என்ன பண்ணும்? நெருப்பு எரிக்குமா? அதனால அவர் யோஜனை பண்றார். பார்த்தா வேண்டாம், ஓய் அக்னி பகவான் நாங்க சொன்னா கேட்கல, நாங்க சாதாரண நெருப்பு எடுத்து கொண்டு போய் வைக்கிறோங்கிற. அதுவும் அவர் தான். அவர் நினைச்சுட்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு திமிர் இருக்குன்னா உங்களுக்கு அதனால அழிவு வரப்போறதுன்னு நினைச்சுட்டாரா. இவ என்ன பண்ணா, இவாளே நெருப்பு ஏற்பாடு பண்ணி மந்திர ரூபமா இல்லாமல் ஆக்சுவலா நெருப்பு வைக்கிறது. சம்பந்த மூர்த்திகளோட மடத்துல நெருப்பு வச்சுட்டா, அடியார்கள் இது மாதிரி வச்சிருக்கான்னு உடனே அவர் இப்படி பார்த்தார், அணைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிட்டர் நோக்கிய தீயினை தெந்தமிழ் கூடல் அட்டமூர்த்தியை அங்கிருந்து அருமறை பதிகம் துஷ்டர் பொய்யுரை மேற்கொண்டு தொன்முறை துறந்து விட்ட வேந்தனை பற்றென பாடினார். அஷ்டமூர்த்தின்னு சுவாமியை சொல்றது உண்டு. என்னன்னா பஞ்சபூதங்கள்ல அவர் தான் இருக்கார். சூரிய சந்திரால அவர் தான் இருக்கார். 5-2-7 ஆச்சா. அப்புறம் என்ன ஜீவன அவர் தான் இருக்கார். ஆனா அஷ்டமூர்த்தின்னு சுவாமிக்கு பேர் உண்டு. அந்த அஷ்டமூர்த்தியா இருக்கிற பகவானை யாரு வேண்டிண்டா? சிஷ்டர் வேண்டிண்டாருங்கிற. இவர் சிஷ்டாச்சாரம் உள்ளவர். சிஷ்டர் அஷ்டமூர்த்தியை வேண்டிண்டார். துஷ்டர்களோட பொய்யுரை கேட்டு தொன்முறை விட்ட வேந்தானா. அது ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கா, வீட்டுக்கு வந்திருக்கான்னா அதிதிங்கிற முறையிலையாவது மதிக்கணும் இல்லையா? கொலை பண்ற அளவுக்கு போகலாமோன்னா பெரிய புராணத்துல என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு, இவ அந்த அபிச்சார ஹோமம் பண்றதுக்கே ராஜாட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்கிறது. அந்த பையன் பயங்கரமான பையன், அவன் ஒழிச்சாதான் சரியா வரும்னு சொல்லவே பண்ணிடுங்கோன்ட்டான் ராஜா. அப்போ அந்த பர்மிஷனோட நடந்ததுனால இந்த பழி யாருக்கு? ராஜாவுக்கு. அதனால அவர் என்ன சொன்னார், தொன்முறை துறந்து விட்ட வேந்தனை பற்று. செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பதிகம் பாடினார். பையவே சென்று ரொம்ப அழகான வார்த்தை. மெதுவா போய் கிராஜுவலா, அப்படியே உடம்புல நெருப்பு பத்தி எரியட்டும்னு சொல்லல, வெப்பு நோய் ஏற்பட்டுப்படுத்தியதோ உடம்புல எரியறாப்புல இருந்துச்சு. அப்படி பார்த்தா தக 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 தக்கான உடம்பெல்லாம் நெருப்பு பத்தி எரியறாப்புல இருக்கு. எப்படி எரிஞ்சுதான் உடம்புல உஷ்ணம் பரவி கண்ணுல பொறி பறிக்கிற மாதிரி ஆகி, வஸ்திரங்கள் எரிஞ்சு அணிமணிகள் எரிஞ்சு எரியறதேன்னு கத்த, பன்னீர் கலந்த சந்தனத்தை கொண்ட தடவுன்னா அது கருகிறது, கழுத்துல போன மாலை கருகிறது, படுக்க கருகிறது. இப்படியே ஒரு சம்பவம் துக்காராம் மகாராஜ் சரித்திரத்திற்கு. அவருக்கு அபசாரம் பண்ணி அவர் எழுதின அபங்கத்தெல்லாம் கல்ல கட்டி இந்திராணியில போடுன்னு சொன்னார் ராமேஸ்வர் பட்டுங்கிற கர்மடன். பாகவத அபசாரத்தினால் உடம்பு பத்தி எரிஞ்சதுங்கிறது. எந்த வைத்தியமும் குணப்படுத்த முடியல. துக்காராம் மகாராஜ் தான் குணப்படுத்தினார் கடைசியில. சாதுக்களுக்கு அபசாரம் பண்ணா தெய்வம் பொறுக்காது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சேரியாரும் ரொம்ப கவலைப்பட்டு, அரண்மனை வைத்தியம் ராஜ வைத்தியம் இல்லையா, என்னென்னமோ பண்ணினா சரியாகல, கத்துன்னு கத்துறாரு ராஜா. உடனே நீங்க எங்க ஜெயின முனிகள்லாம் கூட்டின்னு வாங்கோ, அவ மந்திரிச்சா சரியாயிடும்னு ராஜா சொல்ல, இவாளுக்கு பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லைங்க, கூட்டின்னு வந்துட்டா. அவ
இந்த குண்டிகைன்னு சொல்லக்கூடிய அந்த கலசத்துல தீர்த்தம் வச்சு மயில் பீலியால மந்திரிச்சு எல்லாம் பண்ணினா ஒன்னும் நடக்கல. கீழே உட்காந்துதான் ஜபிக்கிறா, தீர்த்தத்தை தெளிக்கிறா, தோசைக்கல்ல விட்ட தண்ணி மாதிரி ஆயிடுது. அப்ப அவ ராணியும் மந்திரியும் ஒருத்தர் பாத்துக்கிறா. சொல்றாரு இந்த இடத்துல பரஞ்சோதி முனிவர், இந்த துஷ்டாளோட சம்பந்தம் வந்ததுனாலதான் இவருக்கு இப்படி ஆயிடுது. மந்திரிக்கு அதுக்குள்ள தகவல் வந்துடுத்து, வா ஞான சம்பந்தர் மடத்திலே நெருப்பு வைக்க போனா அது அணைஞ்சுடுத்துன்னு வந்த உடனே அதுதான் இதுக்கு காரணம்னு புரிஞ்சுனுட்டா. அதாவது இந்த ஊன சம்பந்தத்தினால வந்த வினை ஞான சம்பந்தத்தினால்தான் போகும். அவ தெரிஞ்சுனுட்டாரு. ஒரே வழி, ராஜாட்ட சொன்னா இவாளெல்லாம் அமுச்சு கொடுத்துட்டா சமணர்களை. ஒன்றும் முடியல, கத்து கத்துறாருங்க, கிளம்புங்கன்ட்ட. ஒரே வழிதான் இருக்கு. என்ன? ஆளுடைய பிள்ளைய கூப்பிட்டோம்னா வந்திருக்கார் நம்ம ஊருக்கு, கருணை பண்ணி வந்திருக்கார். யார் பண்ண புண்ணியமோ, இவா லெட்டர் எழுதி போட்டதெல்லாம் ராஜாக்கு அப்ப தெரியாது. அவர் வந்தாருன்னா குணமாயிடும்னு சொல்ல ஒரு அவன் சொல்றான பதில், ஒரு விபூதி இட்டுண்டவரை நான் எப்படி பார்ப்பேங்கிறான். ஒரு விபூதி இட்டுண்டவரை நான் எப்படி பார்ப்பேன், அவர் என்ன வந்து மந்திரிக்கிறது என்ன, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறானா. மந்திரி சொன்னார், சத்த நேரம் கழிச்சு அவரே சரியுமா இருப்பாருங்க, வலி தாங்கலைன்னா கத்துவாருங்கிற. வலிக்கிறதேங்கிறான். ராணி சொல்றா, வேதனைப்படுறாள், துடிச்சு உயிர் போறதை விட அது தேவையில்லையா. ரொம்ப உஸ்தியா சொல்றா அவரை பத்தி, நமக்கு தெரியாது. இப்ப இவாளால முடிஞ்சது இவா பண்ணிட்டாள் இல்லையோ, வைத்தியாளால முடிஞ்சு வைத்தியால் பண்ணிட்டாள் இல்லையோ. அவர் வரட்டுமே, அவர் விபூதி கொடுத்து உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னா நல்லது தானே, அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க சைவத்தை ஏத்துக்கல அது உங்க விஷயம். நீங்க சைவத்தை ஏத்துக்கலங்கிறதுனால நீங்க கூப்பிட்டா வரமாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார், அவர் வருவார். சரி வர சொல் அப்படின்னு உடனே அமைச்சர் வந்து முறைப்படி எப்படி வரவழைக்கணுமோ அந்த ஒரு மகானுக்கு உண்டான மரியாதையோட அவர் வரவழைக்கிறார். வாசல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணார் மந்திரி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்குதான் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. கண் கிடைச்ச பையனை நான் அடைஞ்சுட்டேன். உங்களை தரிசனம் பண்ணினது நடமாடுற தெய்வத்தை பார்த்தாப்பலே இருக்கு எனக்கு. அவர் சிரிச்சு, சௌக்கியமா இருக்கா ராணி, சௌக்கியமான்னு கேட்கிற. சபரியுடைய சரித்திரத்துல ராமாயணத்துல வரும், அது வந்து சீதையை காணுமேன்னு தேடின்னு வர்ற ராமர் சபரி கிட்ட வரும்போது அந்த ராமரை காணோம். திருப்பியும் அங்கேருந்து கிளம்புறத பழையபடி அழ ஆரம்பிச்சிருவார். அதை கண்டினியூ பண்ணுவார் அந்த டிராமாவை. சபரிகிட்ட வந்தவொடனே கம்பீரமா இருப்பார். அவர் பார்த்து என்ன கேள்வி கேட்பார், ரொம்ப வயசாயிடுச்சேம்மா, கண்ணெல்லாம் தெரியறதா? வயசானவனை பார்த்து அப்படிதானே கேட்பான். சுகர்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா, டயட் எப்படி இருக்கு, ஆர்த்ரிட்டிஸ் பெயின் இருக்காலாம் கேட்போமே. வயசான சாமுத்திரிகா லட்சணம் மாதிரி ஆயிடுது. ராமர் கேட்கிறார், சாதுக்களை பார்த்தா அப்படிதான் கேட்கணுமா, உன்னுடைய தபஸ் எப்படி இருக்குன்னு கேட்கிற, உன்னுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்க, குருவை மறக்காம இருக்கியா, நினைச்சுட்டு இருக்கியான்னு கேட்கிறார் ராமர். ஒரு சாதுவை பார்த்துட்டா போன தினம் பார்த்த விட நிறைய இழைச்சி போயிட்டாளேன்னு கேட்கக்கூடாதான். மகான்கள்கிட்ட சரீர சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸே கேட்கக்கூடாது. இவாளோட சிவபக்தியை சாகிக்கிறார் சம்பந்தமூர்த்தி. அதுக்கு அமைச்சர் சொல்றார், உங்களோட கிருபையினால நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்குதான் உங்களை நான் தரிசனம் பண்றேன். ஆனா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சிவபக்தி பண்ணும்படியான பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த சிவனோட அருள் தானே உங்க ரூபத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லவே, நீங்க வந்து இந்த பொய்யர்களுடைய இந்த தூஷணை எல்லாம் நீங்கி ராஜாக்கு பக்தி உண்டாகிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிண்டார். கவலைப்பட வேண்டாம்னு அபயம் கொடுத்தார் சம்பந்தர். உள்ள ராஜாட்ட கூட்டின்னு போனா, சம்பந்தமூர்த்தி வந்திருக்காரு. ராஜாக்கு எந்திருக்க முடியல. பக்கத்துல ஒரு ஆசனம் போட்டு அவர் உட்காத்தி வச்சா. ரொம்ப சொல்றா அவரை பத்தி. இந்த பக்கம் சமணர்கள்லாம் ரொம்ப துஷ்ட பையன்னு சொல்லியிருக்கா, பெரிய மகான்னு சொல்லியிருக்கா. ரெண்டும் நமக்கு தெரியாது. இப்படி பாக்குறார் சம்பந்தர், அப்படி கருணையோட ஒரு கூழைக்கால் சுவாமிகள் பெரியவா மேல சில பாட்டுக்கள்லாம் எழுதி
அந்த டியூன் பண்ண சொன்னார். அதுல சிசிர நயனான்னு ஒரு பதம் வரும். அப்படின்னு எனக்கு குளிர்ந்த பார்வை உள்ளவர் அர்த்தம். சிசிர நயனான்னு பெரியவாள சொல்ல. அந்த பார்வையில் அப்படி ஒரு தன்மை, ஒரு சாந்தம், ஒரு குளிர்ச்சி இருக்கும். அந்த பார்வையால பார்த்த உடனே அப்படியே ஆசுவாசம் ஆயிட்டான். நல்ல வெயில களைச்சுட்டு ஏசி ரூம்குள்ள வந்து அப்படி இருக்குமோ, நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னதான் புரியும். ஒரு ஆசுவாசம் ஏற்பட்டு போயிடுத்து. பாண்டியன் முகமலர்ந்து கை கூப்பி, ஏன்னா அவனுக்கு என்ன தோணித்துன்னு, இவர் நகர்ந்தாருன்னா திருப்பி பழையபடி வந்துருமோ பயமா இருக்கு, கை கூப்பி என்னுடைய நோயை தீர்த்து என்னை ஆட்கொள்ளும்னு கேட்கிறான். இவர் பண்ணிடுவார் நம்பிக்கை வந்துடுத்து. என்ன இன்னும் விபூதி எடுக்கல, தடவல, ஒன்னும் சொல்லல. அப்படி உள்ள நுழைஞ்சார், ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான். அந்த பார்வை பேர்பட்ட பார்வை அது. உடனே சமணர்களுக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்து. இல்ல வாசல தான் நின்றுட்டு இருக்கும் போல இருக்கு, இதுக்கெல்லாம் போகாம எல்லாம் வந்துடுத்துங்க உள்ள. ராஜா இது நியாயமா? இத்தனை வருஷமா நாங்க உங்களுக்கு எல்லா நல்லதும் பண்ணிருக்கோமே, செத்த முன்னாடி நீங்க தானே ஜெபிச்சேள், ஒன்னும் நடக்கலையே அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ண போறார்? தன்னை குணப்படுத்த போறார். சரி இப்படி வேணா வச்சுப்பான். வலது பக்கம் அவர் என்ன முடியுமோ பண்ணட்டும், இடது பக்கம் நாங்க மந்திரிக்கிறோம். இப்ப மந்திரிச்சாலே இல்ல, இது வேற. சம்பந்தர் சிரிச்சுண்டார். எவ்வளவு நேரம் ஆடுறாளோ ஆடுங்கடா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டார். திருநீற்று பையன்னு வச்சுட்டு இருப்பா சாதுக்கள்லாம். எப்பவுமே கையில திருநீற்று பை இருக்கும், அதுல இருந்து விபூதி எடுத்து கொடுப்பான், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பான். அவளை நெத்திக்கு கொஞ்சம் குறைஞ்சி படுத்துன்னு எடுத்து விட்டுருவான். ஞாபகம் வருதுனால சொல்றேன். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தேச விடுதலைக்காக பொதுக்கூட்டத்தை பேசுறத கூட அவருக்கு தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண்கள்னு சொன்னவர். நெத்தி நிறைய விபூதியோட இருப்பார். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரிசையா ஜனங்கள் கியூல நின்று அவர்கிட்ட விபூதி பையில இருந்து விபூதி கொடுப்பாரு, வாங்கிப்பாலாம். இந்த மாதிரி ஒரு தலைவர் எப்ப நம்ம பார்க்க போறோம் தெரியலையே. நாஸ்திகவாதிகள்லாம் கொலை நடுங்கி இருக்கா அவரை நினைச்சு. அப்படி நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கார் அவர். பதில் சொல்ல முடியல. மகாவீரன், தைரியசாலி. சுவாமி பத்தி கேள்விப்பட்டு தபோவனத்துக்கு வந்தாராம் தரிசனத்துக்கு. அவர் வரப்புறான்னு தெரிஞ்சு சுவாமி என்ன பண்ணாராம், புலித்தோல் ஆசனம் எடுத்து போடு அப்படின்னாராம். ஆச்சரியப்பட்ட எல்லாரும், ஒரு அரசியல் தலைவர் தானே நினைச்சுட்டு இருக்கா. சாமி சொல்றார், வழியில தெரியாது, அவர் அம்பாள் உபாசகர் அப்படின்னாராம் சாமி. அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னாராம். அது திருநீற்று பை வச்சுட்டு இருக்கார். அதை எடுக்கிறவனே சமணர்கள் சொல்றா, அது மாயம், மாயப்பொடி, ஏற்கனவே ஏதோ மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கான், அது ஏதோ மருந்து இருந்து கலந்துருப்பான், அது எடுக்கப்படாதுங்கிறான். சம்பந்தர் சிரிச்சுண்டார். கோவில் மடப்பள்ளி சாம்பல் எடுத்துன்னு வரலாமா? அது எடுத்துன்னு வரலாம். மடப்பள்ளி சாம்பல் எடுத்துன்னு வர ஆட்களை அனுப்பி அதை வாங்கி பாடினாராம். இப்போ சாதாரண சாம்பலுக்கும் சிவஹோமம் பண்ணி பஞ்சாட்சரம் சொல்லி பண்ற விபூதிக்கு வித்தியாசம் இருக்கு. இது நீரு, அது திரு நீரு. மகான்கள் கையிலேருந்து வாங்கிட்டா குரு பிரசாதமா அதுக்கு இன்னும் வேல்யூ ஏறுறது. சாதாரண சாம்பல் தானே இவா நினைக்கிறா. சாதாரண சாம்பல் தான் எடுத்து கொடுக்க போறவர் யார்? யார் கையிலேருந்து வர போறது? மருந்து மந்திரம் யாவையும் மறை உரைப்பதுவும் பொருந்தும் இன்ப வீடளிப்பதுவும் போகமும் பொருளும் திருந்தும் ஆலவாயன் திருநீரென சிறப்பித்து அருந்தும் இன்னமுதனைய சொற்பதிகம் அது அறைந்தார். மருந்தோ மந்திரமோ வேத சாஸ்திரத்தோட சாரமோ மோட்சம் கொடுக்கிறதோ லௌகீக போகங்கள் கொடுக்கிறதோ உலகத்துக்கான பொருளும் மெய்ப்பொருளும் கொடுக்கிறதோ சிவபெருமானோட திருநீரேன்னு பாடினார். அந்த பதிகத்தோட சாரத்தை 4 லைன்ல சொல்றார். வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தருவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த
திரு ஆலவாயான் திருநீரே. ஏதோ எங்களுக்கு பிடிக்கும் நாங்க இட்டுக்கிறோங்கிறதுக்காக விபூதியோட பெருமையை நாங்க சொல்லல. வேதத்துல சொல்லியிருக்கு. வேதம் தனி ஒரு மனுஷனால எழுதப்பட்டதில்ல. எழுதா கிழவின்னு தமிழ்ல சொல்லுவா, அப்பௌருஷேயம்னு சொல்லுவா. அப்படி அதுலயே உள்ள இருக்குன்னுட்டு அது சுவாமியுடைய வாக்காகவே நாங்க எடுத்துக்கிறோம். அதுல விபூதி தயார் பண்றது உள்பட எப்படி பயன்படுத்துறது, என்ன பயன்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அது பசுஞ்சாணத்திலேருந்து உண்டாருதுங்கிறதுனால மருத்துவ பயன்கள் இருக்குங்கிறது சாதாரண அறிவியல் காரணம். அதை தாண்டி வெண்துயர் தீர்ப்பதுன்னா மனசுல இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், துக்கங்கள், எத்தனை விதமான துர்தேவதைகளுடைய சேட்டுகள் அவ்வளவும் தீர்க்கிற சக்தி விபூதிக்கு உண்டு. அந்த காலத்துல உடம்பு முடியலன்னாலே டாக்டர் எல்லாம் எங்கேயோ ஒரு டாக்டர் இருப்பார். வயசான பாட்டிமார்கள் எங்க இருக்காளோ அவளை தேடி போய் அவட்ட விபூதி வாங்கிப்பான். எங்க பாட்டிட்ட நாங்க வாங்கிட்டு இருக்கோம், எங்க பாட்டிட்ட எல்லாரும் வாங்குறத நாங்க பார்த்துருக்கோம். ஒரு நாளும் காத்தால ஏந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு பாட்டி அந்த தீர்த்த பிரசாதம் கொடுப்பான். அகால மிருத்யுஹரணம், சர்வ வியாதி நிவாரணம், சமஸ்த பாபக்ஷேகரம், சக்தி பஞ்சாட்சரி பாதோதகம் சுபம்னு சொல்லி கொடுப்பான். வயசான பாட்டிங்கிறதுனால தீர்த்தம் விட்டுட்டுதான் நினைச்சுன்னு விட்டுட்டேன், குடிச்சிருவோம் அப்படின்பா. பாட்டி விடவே இல்லை, அப்படி நிறைய விட்டுடுவா, கூட விழுந்துருவான். வயசானவா அவளுக்கு அந்த வைதவிய கோலமே சன்னியாசம் மாதிரி தானே. முட்டை அடிச்சுட்டு இருப்பா பாட்டி, நார்மடி கட்டிட்டு இருப்பா. பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாப்புல தோணும் இல்லையா? அவ ஒரு விபூதி கொடுத்தாலும் அதுக்கு அத்தனை மகிமை உண்டு. பெரியவாளுடைய லீலைகளே துக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி பத்தி பெரியவா சொல்லியிருக்கா. அந்த பாட்டி சின்ன வயசுல வைதவியம் அதிர்ஷ்ட கட்டைன்னு சொல்லுவா தெரியுமா, அதுதான் துக்கிரின்னு பேரு. அவளெல்லாம் மங்களகாரத்துக்கு கூப்பிட மாட்டா. அது இதுன்னா சில தூஷணைகள்லாம் பொதுவா ஜென்ரலா சொல்லுவா. வாஸ்தவம் என்ன, லௌகீகம் அவளுக்கு வேண்டான்னு வச்சிருக்க, அவ்வளவுதான். அந்த பாட்டி வெளியிலேயே வராமல் கோடி கணக்கிற ராமநாம ஜபிச்சுண்டு ஆத்திர எழுதிட்டே இருப்பாளாம், சுருத்துல எல்லாம் எழுதுவாளாம். அந்த கிராமத்துல யாருக்கு முடியல, நானும் துக்கிரி பாட்டிட்ட போய் விபூதி வாங்கிக்கோ அப்படிம்பாளாம். அந்த கிராமத்துல இருந்து யாரோ பெரியவாளை பார்க்க போயிருக்கா, இந்த ராமநாம சொல்லிட்டு இருப்பாள். அந்த பாட்டி எப்படி இருக்கான்னு கேட்கிறா பெரியவா. அந்த பாட்டி வெளியில பாக்குறதுங்கிறது இல்ல, பெரியவாளுக்கு தெரியும் இல்லையா. சில சமயம் ரொம்ப தீர்க்க முடியாத வியாதிகள் வரும்போது பாட்டி விபூதி கொடுத்துட்டு, நான் ஜபம் பண்ண ராமநாமால இருந்து ஒரு 10 நாமா கொடுத்துட்டேன்னு சொல்லி சரியாயிடும் அப்படின்னாலாம். குணமாகிருக்கு. இன்னைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவாமி பிரசாதமா வர்ற விபூதிய பகவானோட திருநாமத்தை சொல்லிண்டு இட்டுண்டாலோ அடுத்த வாழை கொடுத்தாலோ அது வேலை செய்யும். இப்ப கூட ஞானசம்பந்த மூர்த்திகளோட வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு. ஏன்னா அவர் சொல்றது என் வாக்குல வேதம் சொல்றதுங்கிறார். போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு. ரொம்ப தாழ்வான நிலையில இருக்கிறவா கூட ஒரு கலோக்கியல் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். ஒரு சினிமா பார்த்தா கூட கட்டவன் நல்லவனாட்டான்னு காட்டுறதுக்கு நெத்தியில் விபூதியை காட்டுவான். ரொம்ப அல்பமான உதாரணம், பட் பிராக்டிக்கலா புரியறதுக்காக நான் சொல்றேன். அப்போ விபூதி இட்டுண்டா அவன் நல்லவன் அப்படிங்கிறது சன்மார்க்கத்தை இல்லாதவாளு கூட ஒரு ஹிண்ட் இருக்கு அதுல. அது புத்தியை தெளிவிச்சிடும். அதான் நிஜம். ஓதத் தருவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. விபூதி இட்டுக்கும் போது சுவாமி நாமா சொல்லி இட்டுக்கணும். அது ஏற்கனவே பவித்திரமானது, நாமாவனால் இன்னும் பவித்திரமாகும். சத்தியத்தை உணர்த்தக்கூடியது, உலக வாழ்க்கை நிலையில்லைன்னு காட்டக்கூடியது திருநீரு. அப்புறம் என்ன, அந்த சத்தியத்துல நம்மள நிலை நிறுத்தக்கூடியது. இந்த அல்பத்துக்கு மாட்டிக்காதே, எல்லாம் சாம்பலா தான் போறதுப்பா. அப்படி போறதுக்கு முன்னாடி விபூதி தரித்த பரமேஸ்வரனுடைய தியானம் நமக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. அந்த விபூதி திரு ஆலவாயானோட திருநீராக நான் கொடுக்கிறேன். முக்தி தருவது நீரு,
முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரு. சுவாமியோட திருநாமத்தை சொல்லி விபூதி விட்டுக்கிறதுங்கிற சாமான்யமா உள்ள எளிமையான அந்த தர்மத்தை நீ கடைபிடிச்சாலே அந்த மோட்ச பரியந்தம் கொண்டு போய் விட்டுடும். அது அவ்வளவு உயர்ந்ததுங்கிறதுனாலதான் யாராலையும் பண்ண முடியல. எத்தனை பாயுண்யத்தை பாக்குறோம் நம்ம. நெத்திக்கிட்டு இருக்கிறவாள் எங்க பார்க்க முடிகிறது? ரொம்ப எளிமை, மிக உயர்ந்த பலன், முக்தி கொடுத்துருமா. முக்தினாலே மரணம்னு அர்த்தம் இல்ல, துக்க நிவர்த்தின்னு அர்த்தம். முக்தினா என்ன அர்த்தம்? துக்கம் இல்லாத வாழறது. அந்த நிலையை கொடுக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. அதான் நம்பணும். நம்பி இட்டுண்டா பலன் கொடுக்கும். அது சாமானியப்பட்டவா மட்டும் இட்டுக்கிறது இல்ல, சாமானியப்பட்டவானே இட்டுக்கிறது. முனிவர் அணிவதுன்னு இருக்கிறார். முனிவர்கள்லாம் துர்வாச முனிவர் ஒரு சமயம் அவருக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. என்ன? அவர் எந்த லோகத்துக்கு வேணா போலாம், தபஸ்வி. ஆனா அவருக்கு பாசிபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் ஆசை வந்துடுத்து. என்ன? நரகத்துக்கு போகணும்னு நினைச்சாராம். அது அவர் போக முடியாது. அவருக்கு இருக்கிற தபஸுக்கு பாவிகள் தானே போக முடியும். யமதர்மராஜாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறார், ஐ வாண்ட் டு see the hell அப்படிங்கிறார். உடனே நீங்க ஸ்பெஷல் விசிட்டா வரலாம், அவளை இழுத்துன்னு போற மாதிரியே உங்களை கூட்டின்னு போவோம், வாங்கோ, எங்க என்னென்ன தண்டனை கொடுக்குறேன்னு கேட்டாராம். அது இது மாதிரி சொல்லுவாள், எண்ணெய் கொப்பரில் போட்டு வருக்க. அந்த காலத்துல கபாலீஸ்வரர் கோவில் உற்சவத்து போது அங்க ஒரு சத்திரம் இருக்கும், அங்க அதெல்லாம் சித்திரப்படம் போட்டு வச்சிருப்பாரு. அங்கெல்லாம் போய் பார்ப்போம். அதெல்லாம் நிஜமா நமக்கு தோன்றது இல்லையா? உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரி போய் படுத்துண்டா அதேதான். ஏன்னா அந்த படத்துல இருக்கிறவாள்லாம் கண்ணில் பட மாட்டா, கொஞ்சம் டிகிரி போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு டீசெண்டா இருப்பா, அவ்வளவுதான். தவிர அவ்வளவு நமக்கு நடக்கத்தான் நடக்கிறது, இல்லையான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கா, ரௌரவாதி நரகங்கள் இருக்கா, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா பாருங்கன்னு சொல்ல அப்படி குனிஞ்சு பார்த்தாரா. பார்த்தா டக்குன்னு எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாளாம். என்ன ஆச்சு அப்படின்னாரா. ஒண்ணும் இல்லை, நீங்க குனிஞ்சு பார்த்தாலே நெத்தியில இருந்து விபூதி விழுந்திருக்கும்னா. அப்போ எவ்வளவு சக்தி எதுக்கு? முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீர். யாரு விபூதியோட மகிமைய உசத்தி சொல்றாளோ அவ தக்கவர்கள்ங்கிறார், யோக்கியத்தை உள்ளவா அப்படிங்கிறார். பக்தி தருவது நீர். கோவிந்தபுரத்துல வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் நெத்திக்கிட்டு தான் உள்ள வரணும் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஏன்னா வீட்டுல சொல்றவா இல்ல, பள்ளிக்கூடத்துல சொல்றவா இல்ல, இன்னும் சில வீட்டுல சொல்றா விட்டு போனா கிண்டல் பண்றாங்க சாமி. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போறான், அவனை நம்ம கிண்டல் பண்றோமா? அவன் தர்மத்துல அவன் இருக்கானே இருந்துட்டு போறான், நம்ம தர்மத்தை அவன் இருக்கணும். இதை இன்சிஸ்ட் பண்ணணும் இல்லையா? பெற்றவா சொல்லணும். வாத்தியார்களா இருந்து எங்க காலத்துல எல்லாம் படிப்போட சேர்த்து நம்ம தர்மத்தை சொல்லித்தரவாள்லாம் இருந்திருக்கா. இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியல. ஆனாலும் வீட்டுல இருக்கிறவா அவளுக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள் மரபுகள் விடாம இருக்கணும். பக்தி தான் வாழ்க்கையில சாரம். அது ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். அது ஒண்ணு இல்லைன்னா எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த பக்தி எது கொடுக்கும்? இந்த திருநீர் கொடுக்கும். பரவ இனியது நீரு. நிறைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிள் இதுங்கிறார். பரவ இனி ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் மெத்தட் என்ன? விபூதி எடுக்கிறது தானே. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன 1 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுன்னு சொல்றோமா, ஹோமம் பண்ணுங்கிறோமா, வேதம் சொல்லுவோம். நெத்திக்கு விபூதி எடுக்கோப்பா. ஸ்டார்ட் ஃப்ரம் தட். நாங்கெல்லாம் இட்டுண்டு கொஞ்சம் உள்ள போட்டுருவோம், கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடுவோம். சாப்பிடப்படாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சமா குறைச்சிடணும். விபூதி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல. பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு. சித்தினா அட்டைன்மெண்ட். Whatever you want to attain, you will attain by using the vibhuti. அப்படின்னு சொல்றாரு அவர். அளவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு
மான தகைவது நீர் மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு அளவாயான் திருநீரே. விபூதி இட்டு சுவாமிய கோவில்ல பார்த்தா விபூதி பட்டையோட சுவாமி அழகா இருக்கார். சுவாமியை பூஜை பண்றவர் விபூதி இட்டு அழகா இருக்கார். விபூதி இட்டு கோயிலுக்கு ஒரு அடியார்கள்லாம் அழகா இருக்கா. ஆனா நீ இட்டுட்டா நீ அழகா இருப்பேங்கிறது. காண இனியது நீரு கவினை தருவது. ஒரு நெத்திக்கிட்டுக்காத ஒரு முகத்தையும் நிறைவா நெத்திக்கிட்டுக்கிற முகத்தையும் பார்த்தாலே அந்த பொலிவு தெரியும் இல்லையா, வித்தியாசம் தெரியும் இல்லையா. அது பெருமை கொடுக்கக்கூடியது, நல்ல சத்புத்தியை கொடுக்கக்கூடியது. பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு அளவாயான் திருநீரே. விபூதியோட பெருமையை பேசுறதே பாக்கியம்ங்கிறார். பேச இனியது நீர், அதை பத்தி சொல்றதே ஒரு சந்தோஷம் இல்லையா. பெரிய தபஸ்விகள் ஞானிகள்லாம் விபூதி இட்டுக்கிற பழக்கத்தினாலேயே ஆசைகள்ல இருந்து விடுபட்டுடுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற வேண்டாத குணங்கள் உன்னை விட்டு போகணுமா, தினம் விபூதி இட்டுக்கோ. ஞானசம்பந்தரோட சஜஷன் இது. அர்த்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு பானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புன்னிகர் பூசும் வெண்ணீரு திருத்தகை மாளிகை சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே. விபூதிங்கிறதுல ஒரு பொருள் இருக்க, அது என்ன பொருள்? சிவ பரம்பொருள் இருக்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்க. என்ன அர்த்தம்? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சங்கிற புருஷார்த்தம் நாளும் தரக்கூடிய தன்மை விபூதிக்கு இருக்கு. எல்லா விதமான அவலத்தையும் தீர்க்கிற தன்மை இருக்க. மனசுல இருக்கிற வேதனைகளை தீர்க்கிற சக்தி இருக்க. சொர்க்காதி போகங்கள் தரக்கூடிய சக்தி இருக்கு. மாளிகை சூழ்ந்து கம்பீரமான கோவில்ல இருக்காரு என் சுவாமி ஆலவாயன், அவருடைய விபூதி இது. இதுல ஒரு சூக்ஷ்மம் கவனிக்கணும். அவர் எடுத்துன்னு விபூதியா கொடுக்கப்படாதுன்னுட்டா. வேற சிவஹோமம் பண்ணின விபூதி அங்க கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. சரி, ஏதாவது சாம்பலை கொண்டாங்கன்னு இவர் சொல்லியிருக்கலாம். எந்த சாம்பலை கொண்டாலுமே இவர் தொட்டா அது திருநீர் ஆயிடும். ஆனா அப்படி செய்ய விரும்பல. வடப்பள்ளியில நைவேத்தியம் ஆறுதோ இல்லையோ தெரியல, அந்த சாம்பல் இருக்குமே அதை எடுத்துன்னு வான்னு, ஏன்னா சுவாமியுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒரு ஒரு பொருளுக்கும் மகிமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ண விரும்புறாரு ஞானசம்பந்தர். இன்னைக்கு நீங்க மதுரை கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு நாளும் வடப்பள்ளி சாம்பார் எடுத்து ஒரு பெரையில கொட்டி வைப்பா. நீங்க பார்க்கலாம், இப்பவும் இருக்கு நமக்கு அந்த பழக்கம். வேற வந்து எழுதி போட்டிருப்பா. கோவில் சன்னதியில போய் நம்ம விபூதி வாங்கிக்கிறோம் சிவாச்சாரியாள்கிட்ட, இந்த விபூதி எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு எனக்கு அந்த பழக்கம். மதுரைக்கு போனா பார்க்கலாம். எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயில படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து அளவாயார் திருநீரே. இருமைக்கும் உள்ளது நீரு, இங்கக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. விபூதி விட்டுனா மோட்சம் கிடைக்கும்னு இல்லப்பா, இங்கேயும் வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். நான் ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போன போது செலக்ட் ஆயிட்டேன். அப்புறமா கேள்விப்பட்டேன், நெத்திக்கிட்டு இருக்கான், நல்ல பையனா இருப்பான்னு சொன்னாராம். எனக்கு ஒரு வேலையே கிடைச்சது. அதனால அது எங்க சொந்தக்காரர்கிட்ட சொன்ன உடனே அவ பேரனை கூப்பிட்டாட்டே, நீ நெத்திக்கிட்டு கூட உனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறான். பரிகாசம் இல்லை, சத்தியம். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்த கோலம் காப்பாத்துங்கிறது நிஜம்.
வேஷம் போடாத தன்மையை வேஷம் போடுறவனுக்கே கொடுத்துடும், மாத்திடும். அப்புறம் பயிலப்படுவது நீருங்கிறார். விபூதி எப்படி இட்டுக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார். பயிலப்படுவது எப்படி இட்டுக்கணும், எந்த திக்கை பார்த்து இட்டுக்கணும், அதை ரட்ச என்ன சொல்லி இட்டுக்கணும், அதெல்லாம் தக்கோர் பெரியவாட்ட தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் அது பாக்கியமாவது நீரு. ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணங்குந்திரு நீரு திரு அளவாயா திரு நீரே. ராவணன் கைலாசத்தை பேத்துடுறேன்னு அப்படி அட்டகாசம் பண்ணினா, வாஸ்தவத்துல ராவணன் சிவபக்தனுங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல எவிடன்ஸ் இல்லை. கைலாசத்தை பேத்து எறிகிறேன், அது என்ன அப்படி சாமின்னு திமிர் பிடிச்சு நந்தியம் பகவான் எதிர்த்து பேசினான்னு தான் ராமாயணத்திலே இருக்கு. அப்ப வாகீச முனிவருடைய வாக்குனால இவன் சாமகானம் பண்ணினா, காம்போதி பாடினான்னு சொல்லுவா, வீணை வாசிச்சான்னு சொல்லுவா, சிரத்தையே உடைச்சு கை நரம்பெல்லாம் வச்சு வாசிச்சான்னு சொல்லுவா. சுவாமி ஒரு கால் கட்டவரில் அமுக்கி தசக்ரீவனையும் அடியில தள்ளிவிட்டார். அவர் ஆசுதோஷின்னு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஆசுதோஷ்னு பேர் வச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சட்டுன்னு சந்தோஷப்படுறவன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவோம், ஆசு தோஷிம்பா, சட்டுன்னு தோஷப்படுறவர்னு ஆயிடும். அப்படி இல்லை, ஆசு தோஷி. சட்டுன்னு சந்தோஷப்பட்டு விட்டார். அவன் பண்ணின அபச்சாரத்தை மன்னிச்சுட்டார். அவனுக்கு வரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினாருங்கிறது சரித்திரம். அப்ப ஒரு பயத்தினால பக்தி பண்ணினவன், பிரேம பக்தி இல்லை. அவன் வரம் வாங்கிட்டதெல்லாம் பிரம்மாட்ட தான் வாங்கிட்டு இருக்கான் முன்னாடி. இதுக்கப்புறம் தான் சுவாமிகிட்ட ஒரு வாழ் வாங்கினா, சந்திரகாசம்ங்கிற வாழ் வாங்கினான் இருக்கே தவிர சிவபக்தங்கிற லிஸ்ட்ல அவனை சேர்க்க முடியாது. அதனாலதான் ராமாயணத்திலே வருது, ஆஞ்சநேயர் உள்ள நுழையறத ஏதோ ஒரு குரங்கு அட்டகாசம் பண்ணித்தான்னு சொல்றா இல்லையா. ஆஞ்சநேயர் உள்ள வந்த உடனே ஏதோ ஒரு குரங்குன்னு நினைக்கிறான். உள்ள நுழையறவரை பார்த்தா ராமாயணத்துல இந்த ஸ்லோகமே இருக்கு, கிமேஷ பகவான் நந்தின்னு கேட்கிறான். ஓ, நந்தி வந்துட்டாரோ, அவர் தான் சபிச்சார். குரங்கு அப்படின்னு திட்டினான் அவரை பார்த்து. குரங்காலே அவனுக்கு அழிவு வரட்டும்னு சபிச்சு விட்டார். அவர் தான் வந்திருக்காரோன்னு நினைச்சுக்கிறான்னு வால்மீகி ராமாயணத்திலே இருக்கு. அப்ப அபச்சாரப்பட்டவன் தானே தவிர சிவபக்தன் அல்ல. அது சம்பந்தமூர்த்திகள் அப்பர் சுவாமி எல்லாமே ராவணனை நெரித்தவன், ராவணனை நசுக்கி அப்புறம் அனுகிரகம் பண்ணினவன் தான் சுவாமியை பத்தி சொல்றதே தவிர அந்த ராவணனுக்கு மேலானது எதுன்னா திருநீரு. யாரு? திருநீர் அணிந்த சுவாமி. அவர் உட்கார்ந்து இருக்கார். சிவபெருமான் வேறு இல்லை, சிவநாமம் வேறு இல்லை, திருநீர் வேறு இல்லை. அது அவ்வளவு பராக்கிரமம் இருக்கிற ராவணனுடைய அட்டகாசத்தையே அழிக்கக்கூடியது அந்த நீரு. இது அராவணங்கும். இராவணன் இங்க அராவணங்கம்னா, அராவண பாம்பு. அது வந்தனம் பண்ணக்கூடிய ஆலவாயானோட திருநீரேன்னு சொல்லி மாலோடயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலம் அது ஆலம் அது உண்ட விடற்றும் மாலவாயான் திருநீரே, ஆலம் அது உண்ட மிடற்று மாலவாயான் திருநீரே. மாலோடு அயன் அறியாத வண்ணம் உள்ளது நீர். விபூதியோட மகிமை தேவர்களுக்கும் தெரியாது. ஆனா மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீருங்கிற தேவர்களை விபூதி விட்டுக்கிறாங்க. கிருஷ்ண பகவானுடைய வாக்குனாலேயே சிவசகஸ்ரநாமம் வருது. அப்ப அவர் உபமன்யு ரிஷிகிட்ட சிவதீட்சை எடுத்துட்டாருங்கிறது இருக்கு. ஹரிவம்ச புராணத்துல அவர் விபூதி இட்டு ருத்ராட்சம் தரிச்சுன்னு தபஸ் பண்ணாருங்கிற தகவலே இருக்கு.
சிவபெருமான தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கிக்கோன்னு அர்ஜுனனுக்கு சஜஸ்ட் பண்றது கிருஷ்ண பகவான் தான். எப்பேற்பட்ட துன்பங்களையும் யாரோட துன்பங்களையும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் எத்துவன் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தே திரு அளவாயான் திருநீரே. அந்த மண் சட்டி குண்டிகை வச்சிருக்கக்கூடிய சமணர்கள் பௌத்தர்கள் இவா கூட்டத்தை கண்டிக்க கூடியது நீரு. அதே மாதிரி எந்த திக்குல இருக்கிறவாளுக்கு வேணுங்கிற எண்திசைப்பட்ட பொருளர் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடியது, அவள்லாம் ஏற்றக்கூடியது. அண்டத்துல எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன லோகங்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவ்வளவு பேரும் ஸ்லாகிக்க கூடியது விபூதின்னு சொல்லிட்டு ஆற்றல் அடல் விடையேறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற இப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. அப்பேற்பட்ட மகிமை உள்ள ரிஷபாருடனான ஆலவாயானுடைய திருநீரோட பெருமையை புகலிங்கிற சீர்காழியில இருக்கக்கூடிய பூசுரன் அப்படின்னா அந்தணன் அர்த்தம். அந்தணனாகிய ஞான சம்பந்தன் நான் சொல்றேன். இது தென்னனாகிய பாண்டியனுடைய உடல் உற்ற தீப்பிணிய தீக்க வல்லது. அது மட்டும் ஒரு வார்த்தை அழகா சொல்லிட்டேன். இந்த 10 பாட்டையும் சொல்றவா நல்லவான்னு நம்ம எல்லாரும் நல்லவா. இந்த 10 பாட்டையும் வல்லவர் நல்லவர் தாமேன்னுட்டார் இல்லையா? ஞான சம்பந்தர் வாயால நல்லவன்னு சர்டிபிகேட் வாங்கணுமே சாதாரண விஷயமா அப்படின்னா திருநீற்று பதிகம் அவ்வளவு உயர்ந்தது. பொருத்தமாகவே இந்த சந்தர்ப்பத்தை சொல்றதுக்கு சுவாமி நமக்கு இந்த பாக்கியத்தையும் கொடுத்தார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு உதிக்கப்படுவது நீரு சந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாய் உமை பங்கள் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீருன்னு விபூதியோட மகிமையெல்லாம் அப்படி பாடுறார். இன்னைக்கு நமக்கு நல்ல விபூதி கிடைக்கலன்னா கிடைக்கிற விபூதிய பஞ்சாட்சரம் சொல்லியோ மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லியோ மந்திரமாவது நீர் சொல்லியோ இட்டுக்கலாம். அதுக்கு அந்த சக்தி உண்டாயிடும். அப்படி அவர் சொல்லி வலது பக்கத்தை அப்படி தடவி கொடுக்க விபூதியால அது வந்து நிஜமாவே பன்னீர்ல குழைச்ச சந்தனத்தை தடவினா எரிச்சல் தாங்கல. இப்போ விபூதியை தடவினா பன்னீர்ல குழைச்ச சந்தனம் தடவுறாப்புல இருக்கான், சீதளமா இருக்கான். ராஜா ஆஹா ஆஹா ஆஹா. அந்த இடத்த சொல்ல குளிர்ந்ததுங்கிறத சாதாரணமா சொல்லல, முனிவர்கள் சித்தம் போல் குளிர்ந்தது இல்லையா? அவ மனசு அப்படித்தானே இருக்கும், அமைதியா இருக்கும் இல்லையா? நமக்கு கொதிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க ஒண்ணு இருக்காதே, அது மாதிரி குளிர்ந்தது. அப்போ நல்வினை தீவினை புண்ணிய பாபம்னு 2 சொல்றாள. ஒரே சரீரத்தை இடது பக்கம் தீவினை வலது பக்கம் நல்வினையா. இந்த பக்கம் பாபம் எரிக்கிறது, அந்த பக்கம் அவனுடைய புண்ணியம். அவனோட புண்ணியம்ங்கிறது என்னது? அவன் மனைவி தான். அவன் பண்ண புண்ணியம்ங்கிறது என்ன? அவன் பொண்டாட்டி, அவனோட மந்திரி, அவளோட பக்தியினாலதான் சம்பந்தமூர்த்தி வந்தார், வந்திருக்க மாட்டார். உடனே அவன் சொல்றான், அவ கிடக்குறான், நீங்க இடது பக்கம் வந்து தடவுங்க. அப்ப இல்ல ராஜா, நாங்க மயில் பீலியெல்லாம் கொண்டு இருக்கோம், மயில் பீலியெல்லாம் கருகி போயிடுச்சு, அனண்டா போங்கிறான். மயில் பீலியெல்லாம் கருகி போயிடுது. இடது பக்கமும் தடவினார். தடவினதுல
பெரிய புராணத்துக்கு திருவிழா பண்ணதுக்கு உள்ள சின்ன வித்தியாசங்கள்ல ஒண்ணு. தடவினோட வெப்பு நோய் நீங்கித்து கூனும் நீங்கிடுத்துன்னு இப்பவே சொல்றேன். வேந்தனும் மோங்குகங்கும் போதுதான் நீங்கித்துன்னு அதுல வரும். அன்னதொரு காரணத்தால் சௌந்தர்ய பாண்டியன் என்றாகி, கூன் பாண்டியன் சௌந்தர்ய பாண்டியன் ஆயிட்டான். நின்ற சீர் நெடுமாறன் ஆச்சு பேரு. அவ்வளவுதான். ஆனா நின்ற சீர் நெடுமாற நாயனார் எப்பேற்பட்ட ப்ரமோஷன், எப்பேற்பட்ட ப்ரமோஷன். அன்னதொரு காரணத்தால் சௌந்தர்ய பாண்டியன் என்றாகி, அன்ன தென்னவர்கோன் கவுனியர்கோன் திருநோக்கால் ஸ்பர்சத்தால் திருட்டும் வாக்கால். ஞானசம்பந்தமூர்த்தியோடைய கண் பார்வைப்பட்டது, அவருடைய ஸ்பர்சம் பட்டது, அவருடைய இனிமையான வாக்க கேட்டான். உடனே அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்க, 4 நட்சத்திரமெல்லாம் பார்க்கல, அப்பவே பஞ்சாட்சர உபதேசம் பண்ணிட்டேன். பொன்னடி தாழ்ந்து 5 எழுத்தும் உபதேச பேரடைந்த பொலிவால், வஞ்சத்து உன்ன அமணர் நெறி இகழ்ந்து தொல்வேத நெறியடைந்து துயனான. அந்த அனுகிரகத்தினால அவனுடைய கூன் நிமிர்ந்தது, ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் ஆயிட்டான். வெப்பு நோய் தீர்ந்தது, மனசை பிடிச்சிருந்த சமண நோய் தீர்ந்தது. அது வியாதி தான், அஜ்ஞானம்ங்கிறது வியாதி தானே இல்லையா? திருச்சியில பெரியவா முகாமிட்டு இருந்த பொழுது அந்நிய மதத்துக்கு பிராரப்த வசாத்து போயிட்டு திருப்பியும் நம்ம தர்மத்துக்கு வந்துட்டார் எஃப்ஜி நடேசையருங்கிறவர். அவர்கிட்ட ஒருத்தன அது மாதிரி நல்ல சம்ஸ்காரம் உள்ள குடும்பத்துல பிறந்தவன் மதம் மாற போறான்னு தெரிஞ்சு நம்ம சொன்னா கேட்க மாட்டான். அதனால பெரியவாட்ட சொன்னார் இது மாதிரின்னு. பெரிய ப்ரொசஷன், திருச்சிய பிரமிச்சு போற மாதிரி ஒரு ப்ரொசஷன் நடந்தது. பெரியவா வந்து அப்புறமா நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன், அவனை தனியா கூட்டிடுவான்னு சொல்லி தனியா கூப்பிட்டு பெரியவாளுடைய அவர் ஒரு விஷயத்தை டீல் பண்ற விதம் இருக்க, மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கெல்லாம் தோத்து போயிடும். அவர் மகான் ஜெகத்குரு அவதார புருஷர், அதெல்லாம் அப்புறம் ரொம்ப அழகா சமத்காரமா அதை டீல் பண்ணுவார். எப்பவுமே ஒருத்தனை கூப்பிட்டு நீ பண்றது தப்புன்னு எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது. முதல்ல அவன் வாயை கிளறி அவன் என்ன சொல்ல வரா, அப்படியா நீ இந்த மதத்துக்கு போறியா, பரவாயில்லையா, சரி சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்காங்க, எதனால நீ அட்ராக்ட் ஆயிருக்க அப்படி கேட்டு உடனே அவன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அப்படியா அவனுக்கு இந்த தர்மத்துல என்ன பிடிக்கல அதெல்லாம் சொல்லுவான் இல்லையா? எல்லாத்தையும் கேட்டு நீ சொல்ற அத்தனை தர்மங்கள் சாமானிய தர்மங்கள்னு பேரு, இது எல்லா மதத்திலும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்க இல்ல நீ நினைச்சிட்டு இருக்க, ஏன்னா நீ படிக்கல. அவன் ஏதோ 2 புஸ்தகம் கொடுத்தா அதை படிச்சு பார்த்தே இல்லையா? நீ இந்த தர்மத்தை பிறந்துட்டாங்கிறதுனாலயே அரைகுறையா காதல வேண்டி ஏதோ பண்றியே தவிர என்ன புஸ்தகம் படிச்சிருக்கேன், என்ன தெரிஞ்சுட்டு இருக்க, யார் சொல்லி கேட்டிருக்க? இல்ல. நல்லது கேட்கல, கெட்டது கேட்டுட்டோம்ங்கிறதுனால அது சரியாயிடுமா இல்லையா? அத்தனை தர்மம் இதுல இருக்கு. இன்னும் நல்லா வாசிச்சு பாரு. சாமானிய தர்மம் தாண்டி விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்லை. சாமானிய தர்மம் இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்றது. விசேஷ தர்மம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சுவாமி எப்படி அடையணும் வாழ்க்கையில இருக்கும் பொழுதே அப்படிங்கிறத சொல்றது. அது நம்மள்கிட்ட தான் இருக்கு, அங்க இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்து நிறைய கதைகள்லாம் சொல்லி ஹிதோபதேசம், அதாவது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்கார். அவரோட ஸ்தானம் என்ன, அவனுக்கு அது பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படி இல்லை. அப்படி பேசி அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவன் தன் முடிவை மாத்தின்னு நம்ம தர்மத்திலேயே நினைச்சான்ங்கிறத நடேசியர் சொல்றாரு அப்புறமா. அப்படின்னா அது அவளோட கருணை இல்லையா? அப்படி வழிமாறி போன ராஜாவை ஆட்கொண்டு சமணத்துல இருந்து மாற்றி அவன் சரீர ரோகத்தையும் குணப்படுத்தி மனசுல இருந்த ரோகத்தையும் குணப்படுத்தி சமணர்களை வெற்றி கொண்டு விட்டார். வாதம் யுத்தம்னு ஒண்ணும் இல்லை. அவன் மந்திரிச்சா, இவரை மந்திரிச்சார். அது மந்திரத்துல சக்தி இருக்கோ இல்லையோ அதை பத்தி விமர்சனம் இல்லை. பின்னாடி சமணர்களே அவளுக்குள்ள பேசிக்கிறது வருது. இதெல்லாம் நன்னா ஒரு காலத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, இப்ப ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு கேட்கிறாங்க. சூரிய பகவானுடைய ஜோதி முன்னாடி மின்மினி பூச்சியோட வெளிச்சம் செல்லாது.
இருட்டா இருக்கிற காட்டை 2 மின்மினி பூச்சி பறந்தா வெளிச்சமா இருக்கே அப்படின்னு சொல்லுவா. சூரிய வெளிச்சத்துல மின்மினி பூச்சிக்கு என்ன வேலை? அப்படி இவாளோட அபிச்சார பிரயோகம் பண்ற மந்திரங்களோ, வசியம் பண்றதோ, சம்மோகனம் பண்றதோ எதுவுமே ஞானசம்பந்தருடைய திவ்ய தேஜஸ் முன்னாடி நிற்க முடியல. அதனால அமணர் நெறி இகழ்ந்துங்க தொல்வேத நெறி அடைந்து தூயனானான், சுத்தமாயிட்டான். மந்திரிக்கும் அங்க இருக்கரசிக்கும் அப்படி ஒரு சந்தோஷமா. சமணர்களுக்கு சாத்திரம் தாங்க முடியல. அவனை உள்ள விட வேண்டான்னு சொன்னோம், ராஜா கேட்கல. உள்ள விட்டுட்டா அவனை தீர்த்து கட்டணும்னு சொன்னோம், ராஜா உத்தரவு கொடுத்தார். நெருப்பு வச்சோம், அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடுத்து. அவள்லாம் சொல்லிக்கிறா அதனாலதான் அவர் உடம்பு எரிஞ்சுதுன்னு. அதனால அவர் உடம்புல ஏதோ கோளாறு, அதை ஒத்துக்கலைவா, ஏதோ கோளாறு. அப்ப அவன் மட்டும் எப்படி குணப்படுத்தினா, நம்மளால ஏன் குணப்படுத்த முடியல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவன் ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கான். இப்ப நம்ம மந்திரம் பண்ணமே, அது ஏன் பலிக்கல? அவன் கொண்டு வந்த விபூதியை பூசப்படாதுன்னு சொன்னோம், மடப்பள்ளி சாம்பல் தானே எடுத்துன்னு வந்து கொடுத்தது. பின்னாடி ஒரு இடத்துல இவ சொல்றா, சாமியே இல்லைன்னு சொல்ற கூட்டம் தானே இது. அவ சாமி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்குங்கிறா. அவ வாக்குறே வருது அது பின்னாடி அடுத்த படலத்துல. ஆனால் இது எப்படி விட்டுவிடப்படாது. இத்தனை நாளா ராஜா நமக்கு கொடுத்துட்டு இருந்த இந்த ஆதரவு போயிடும் இல்லையா? நம்ம சௌக்கியப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், மதுரையே நம்ம கையில இருந்தது. அதை யாரோ ஒரு பொடியன் வந்து இல்லாம பண்ணிட்டான்னு ஆயிடப்படாதுன்னு ரொம்ப திட்டம் போடுறாளாம், எப்படி இல்லாம இவரை தீர்க்கலான்னு. ஆனா மனுஷாளோட திட்டம் சுவாமி முன்னாடி நடக்குமா? மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிறது இவாளுக்கு தான் உண்டானது என்னமோ தெரியல. இவளோட திட்டங்களை சுவாமி இல்லாத பண்ணினாருங்கிறத அடுத்த படலமான 63வது படலத்துல சமணரை கழுவேற்றிய படலம்ங்கிறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம்.